இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் மகேஷ். ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது. அதில் வந்துட்டு ஒரு 400-500 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ்ல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசும்போது என்ன பண்றாருன்னா, பாக்கெட்ல இருந்து ஒரு $100 கரன்சி நோட்டை எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் கேட்கிறாரு, இப்போ இந்த $100 கரன்சி நோட்டு யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டோடனே அந்த 400 பேரும் வந்து ஆடியன்ஸ்ல இருக்கிற 400 பேரும் கை தூக்குறாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்னோடனே அவர்ல சூப்பர், ஓகே, கிரேட், இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலர் நோட்டை கையில எடுத்துட்டு இமீடியட்டா என்ன பண்றாருன்னா, அதை அப்படியே கையில போட்டு கசக்குறாரு. கசக்குனோடனே அது மாதிரி அது ஷேப்பே போயிடுது. போனோடனே திருப்பியும் அந்த டாலர் நோட்டை கையில எடுத்துட்டு இப்போ இந்த $100 கரன்சி நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே திருப்பியும் அந்த கிரௌட்ல இருந்த 400 பேருமே சேர்ந்து கை தூக்குறாங்க. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கை தூக்குறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திருப்பியும் அந்த கிரஷ் பண்ண அந்த டாலர் நோட்டை என்ன பண்றாருன்னா, பக்கத்துல ஒரு சின்ன பவுல்ல நிறைய வந்து களிமண் இருக்கு. அந்த களிமண்குள்ள அந்த நோட்டை போடுறாரு. போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பவுல் இருக்கு. அந்த பவுல்ல வந்துட்டு கலர் பவுடரா இருக்கு. அந்த கலர் பவுடர்ல அந்த நோட்டை போடுறாரு. இன்னொரு இதுல வந்துட்டு ஒரு கலர் தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில போடுறாரு. போட்டு இப்போ அந்த டாலர் நோட்டை கையில எடுக்கிறாரு. எடுத்த உடனே உங்களுக்கு இப்போ தெரியும் அந்த டாலர் நோட்டு என்ன மாதிரி ஒரு ஷேப்ல இருந்திருக்கும்ட்டு. அதை இப்போ கையில தூக்குறாரு. தூக்கிட்டு இப்போ சொல்லுங்க, யாருக்கெல்லாம் இந்த டாலர் நோட்டு தேவை, கை தூக்குங்கன்னு சொல்றாரு. சொன்ன உடனே அதே 400 பேர் திருப்பியும் வந்து அவங்க கையை தூக்குறாங்க. தூக்குன உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபண்டாஸ்டிக், உங்க 400 பேருக்குமே இந்த கரன்சி வேணும். அதாவது என்னன்னா, முதல்ல நான் உங்களுக்கு காட்டும் போது அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதாவது கசங்காம கொள்ளாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. 2வது தடவை நான் கையில கசக்கிட்டேன். நல்லா கசக்கிட்டு இது வேணுமான்னு கேட்கும் போதும் நீங்கள் வந்து ஆமாம் வேணும் அப்படின்னு சொல்கிறீங்க. 3வதா நான் வந்து இதை களிமண்ணில் போடுறேன், அதுக்கப்புறமா கலர் இதில் போடுறேன், அப்புறம் தண்ணியில் போடுறேன், போட்டுட்டு எடுத்துட்டு கேட்கும் போதும் நீங்கள் எஸ் எனக்கு வேணும்னு சொல்கிறீங்க. இவ்வளோதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னு சொல்ல வந்தார் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்மளும் வந்து அந்த மாதிரி தான். இந்த கரன்சி நோட்டு மாதிரி, இந்த டாலர் வேல்யூ மாதிரி தான் நம்மளோட லைஃபும், நம்ம ஒவ்வொருத்தருடைய வேல்யூவும் அதே மாதிரி தான். அதாவது வாழ்க்கையில பல நேரங்கள்ல நம்ம பல கஷ்டங்களை படுறோம். ஸோ சில நேரங்கள் வந்து நமக்கு ஸ்மூத்தா போயிட்டே இருக்கும். சில நேரங்கள்ல நம்மள அறியாமே நம்ம சில தப்பான டிசிஷன்ஸ் எடுத்துருவோம். அந்த மாதிரி டிசிஷன் எடுத்துட்டு நம்ம பல பேர் முன்னாடி நம்ம அசிங்கப்படுற மாதிரியும் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச ஒரு சில நபர்னாலேயே நமக்கு வாழ்க்கையில வந்து நிறைய பிரச்சனைகளும் வரக்கூடும். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வேலை செய்யற இடங்கள்ல நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே, நல்லா நம்ம வந்து நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டு செஞ்சாலுமே சம்டைம்ஸ் வந்து அதோடைய ரெகக்னிஷன் கிடைக்காமையும் போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே நம்ம உண்மையா உணரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, we are always special. அதாவது நம்மளுடைய வேல்யூன்றது என்னைக்குமே மாறாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு யூனிக்கா பிறந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை உள்ள ஒரு மனிதர்கள். அப்படி இருக்கும்போது இந்த 8 பில்லியன் பாப்புலேஷன்ல ஒவ்வொருத்தருமே யூனிக் தான். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனிப்பட்ட ஒரு டேலண்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வேல்யூ மற்றவங்க நம்மளை வந்து கசக்கிறதாலேயோ, மற்றவங்க நம்மளை வந்து ஒரு தப்பா பேசுறதாலேயோ, இல்ல மற்றவங்க முன்னாடி நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டதாலேயோ நம்மளோட வேல்யூ குறையாது. அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஏன் நமக்கு இந்த லைஃப்ல இப்படி ஒரு சோதனை வந்துடுச்சு அப்படின்னு நினைப்போமே தவிர, அந்த சோதனையை நம்ம என்னைக்குமே வந்து ஒரு நெகட்டிவா கருதக்கூடாது அப்படின்றதுதான் அவர் இந்த கதை மூலியமா சொல்லிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த கதையில என்ன சொல்ல வந்தாருன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிருக்கும். என்ன நடந்தாலுமே அந்த கரன்சியோட வேல்யூ குறையலையோ, நம்ம வாழ்க்கையிலுமே சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இல்ல நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் யார் கொடுத்தாலும் சரி, நம்மளோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். நாம எதுக்காக இங்க இருக்கிறோம், நம்மளால என்ன சாதிக்க முடியும், ஏன் சாதிக்க முடியாது அப்படின்ற பல விஷயங்களை நம்ம முன்னிறுத்தி நம்ம போனோம் அப்படின்னா, என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்ம நிச்சயம் வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் இந்த ஸ்டோரியில தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். எதுக்காக இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, யூ ஷுட் ஆல்வேஸ் திங்க் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். அதாவது நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னாலும் சரி, கண்ணாடி முன்னாடி நிக்காம உங்களுக்கு நீங்களே வந்துட்டு சொல்லிக்கிட்டாலும் சரி, ஆல்வேஸ் கீப் சேயிங் யூ ஆர் ஸ்பெஷல், யூ ஆர் ஆல்வேஸ் யூனிக். இந்த உலகத்துல நம்மள மாதிரி யாரும் கிடையாது. நம்ம வந்து மற்றவங்கள விட நம்ம யூனிக் தான். நமக்கான ஒரு சக்தி இருக்கு, நமக்கான ஒரு எஃபர்ட் இருக்கு. அதை போட்டு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையை நம்ம மனசுக்குள்ளவே கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அதாவது என்னன்னா, நீங்க மில்லியனரா இருந்தாலும் சரி, பில்லியனரா இருந்தாலும் சரி, உங்களுக்கான தேடல், உங்களுக்கான ஒரு எஃபர்ட், வேலைகள் தொடர்ந்து தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து பாட்டம் மோஸ்ட் லெவல்ல இருந்தாலும் சரி, இல்ல மிடில் இன்கம் குரூப்ல இருந்தாலும் சரி, நம்மளோட எஃபர்ட்டும் தொடர்ந்து தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனைகளுடைய டைமென்ஷன் தான் வேற மாதிரி இருக்குமே தவிர பிரச்சனையே இல்லாம இருக்காது. ஆனா அந்த பிரச்சனைகளை
ஒரு ஓரமா ஒதுக்கிட்டு நமக்கான ஒரு தேடல், என்ன தேடல்? வெற்றியின் தேடல். நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி வந்து சந்தோஷமா இருக்கணும்ன்ற தேடல் இருந்தாலே போதும், வாழ்க்கைய அழகா வாழலாம் அப்படின்றது தான் இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். திருப்பியும் சொல்றேன், ஆல்வேஸ் கன்சிடர் யூ ஆர் வெரி ஸ்பெஷல். உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்க ஒரு விஷயம், அதாவது உங்களோட டேலண்ட் அது இருக்கு. உங்களை நம்பி உங்களோட ஃபேமிலி இருக்கு. நீங்க யாருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சுட்டே இருப்பீங்க. பிகாஸ் யூ ஆர் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு ரிலேட்டடா ஒரு முக்கியமான விஷயம், கோட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்ஃபூஷியஸ் அவருடைய சில கோட்ஸ் தான் ஞாபகம் வருது. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க எவ்வளோ ஸ்லோவா போறீங்களோ வாழ்க்கையில அது பிரச்சனை இல்லை, எவ்வளோ தூரம் ஸ்லோவா போறீங்களோ அது பிரச்சனை இல்லை, பட் என்னைக்குமே நிறுத்திடாதீங்க அப்படின்ற ஒரு கோட் அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்க மைண்ட்ல வச்சுங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய இன்னொரு கோட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டாயம் ஒரு கோலை ரீச் பண்ண முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா இமீடியட்டா போய் அந்த கோலை அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. அந்த கோல் அட்ஜஸ்ட் பண்ணாம அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஸோ நம்மளால கோல் அச்சீவ் பண்ண முடியலையா, சரி அப்பனா அந்த கோலை லைட்டா நம்ம டிவேட் பண்ணிட்டு அதோட கம்மியான கோல் நம்ம அட்டைன் பண்ணலாமா அப்படின்றத விட அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் மாத்தி பார்க்கலாம். நம்மளால அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும் அப்படின்றது தான் அவருடைய கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொல்றது இன்னொரு கோட், ரொம்ப பியூட்டிஃபுல் கோட் என்னன்னா, யுவர் லைஃப் இஸ் வாட் யுவர் தாட்ஸ் மேக் இட் அப்படின்றாரு. அதாவது நம்ம எண்ணங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து மாத்தோம் அப்படின்றாரு. ஸோ என்னைக்குமே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா நினைச்சோம்னாலே போதும், நம்மளோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது தான் அவரோட கோட்ல சொல்றாரு. ஏன் அப்படின்னா, லைஃப் அப்படின்றது, வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அந்த சிம்பிளான விஷயத்த எப்படி அது காம்ப்ளிகேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் பல இடங்கள்ல காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவருடைய கோட்ல சொல்றாரு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், அவருடைய இன்னொரு சூப்பர்பான கோட் என்ன அப்படின்னா, when you see a good person think of becoming like him or her அப்படின்றது. அதாவது யாராவது ஒரு நல்லவங்களை பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி மாறத்துக்கு நீங்க வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே சமயத்துல அதே கொட்டேஷன்ல என்ன சொல்றாருன்னா, when you see someone not so good, அதாவது நல்லவங்களா இல்லாதவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க ஏன் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றதை விட, அவங்கள பார்த்த அடுத்த நிமிஷமே உங்களுடைய உடம்புக்குள்ள, உங்களுடைய மனசுக்குள்ள என்னெல்லாம் வீக் பாயிண்ட் இருக்கு அப்படின்றத தேட ஆரம்பிங்கன்றாரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு நல்லவங்களை பார்க்கும்போது அவங்கள மாதிரி நம்ம எப்படி ஆகலாம், அவங்கள மாதிரி நல்ல பல விஷயங்களை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத கத்துக்குங்க. ஆனா ஒரு கெட்டவங்களை பார்க்கும்போது அந்த அடுத்த செகண்டே வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன கெட்டது இருக்குன்னு நீ உணர ஆரம்பிச்சினாலே வாழ்க்கையில நீ ஒரு சூப்பரான ஒரு மனுஷனா மாறுவ அப்படின்றதான் அந்த கோட்ல சொல்றாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னாலே, திருப்பியும் சொல்றேன், there is nobody else other than you who is very special. Again, you are always special அப்படின்றத மைண்ட்ல ஞாபகம் வச்சுட்டு பி பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் வெரி பாசிட்டிவ். பை டூயிங் தட் உங்களுடைய சூழலில் இருக்கக்கூடிய மற்றவங்களுடைய வாழ்க்கையுமே பாசிட்டிவா மாற்றக்கூடிய ஒரு வைப் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்றதான் இந்த ஸ்டோரியில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்களிடம் விடைபெறுவது மகேஷ்.